இன்றைய புருஷார்த்தம் பி.கே. சூரஜ்பாயி 8/7/2024. நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள். மேலும் இந்த சிருஷ்டியினுடைய மகான ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறோம். நம்முடைய நடத்தையின் மூலமாக உலகத்தவர் புரிந்து கொள்வார்கள். நாம் உலகாயுத மனிதர்களைப் போல அல்ல, அவர்களிடமிருந்து தனிப்பட்டவர்கள். பகவானை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் சுயம் தானே சொல்லியிருக்கிறாரு. ஹே அர்ஜுன், என்னுடைய பிறப்பும் செயலும் தனிப்பட்டது, தெய்வீகமானது, அலௌகிக்கமானது. அதே போல பிரம்மாவின் குழந்தைகளாகிய நம்முடைய பிறப்பும் செயலும் தனிப்பட்டது. நம்முடைய பிறப்பு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களைப் போல கிடையாது அல்லவா? ஸ்தூல ரூபத்திலும் கிடையாது. நமது வாழ்க்கையிலேயும் அலௌகீகம் நிறைந்திருக்க வேண்டும். நமது காரியத்திலோ அலௌகீகமோ தெய்வீகமோ நிறைந்திருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை மனிதர்களைப் போல இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்களும் மனிதர்களைப் போலவே இருக்கக்கூடாது. நம்முடைய திருஷ்டி கூட மனிதர்களைப் போல இருக்கக்கூடாது. நம்முடைய உள்வுணர்வு, நம்முடைய சன்ஸ்காரம், நம்முடைய ஃபீலிங்ஸு, நம்முடைய கண்ணோட்டம் அனைத்துமே அலௌகீகமானதாக இருக்க வேண்டும். அதாவது லௌகீகத்தை போல இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். நாம் உலகத்தை துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். எந்த காரியம் பகவானுடையதோ அதுவே மகான ஆத்மாக்களாகிய நம்முடையதும் ஆகும். அவர் தனியாக எந்த காரியமும் செய்ய மாட்டார். நம்மை அவருடைய துணைவனாக ஆக்கியிருக்கிறார். நமது மதிப்பை அதிகரிக்கிறாரு. தன்னுடைய சக்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மகான காரியம் செய்வதற்காக, உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய துக்கத்தை நீக்கிறதுக்காக, உலகத்தில் இருக்கவங்களுக்கு சக்தியை நிரப்புறதுக்கு, சமயத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்காக நாம் சோதனை செய்ய வேண்டும். என்னுடைய வார்த்தையும் எனது செயலும் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நமக்கு கோபம் வருகிறது அல்லது டென்ஷனில் இருக்கிறோம், குழப்பம் ஏற்படுகிறது என்றால் நிச்சயிக்கப்பட்ட விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் அந்த மாதிரி வருவது இயற்கை தான். ஆனால் நாமோ நமது மனதை அமைதிப்படுத்தி விட்டோம். அதனால் நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பொருட்டு நம்முடைய எண்ணங்களை நாம் நன்மை செய்யக்கூடியதாக ஆக்கி கொண்டு விட்டோம். நம்ம அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவனையை நாம் நினைத்து கொண்டோம். அவர்களை முன்னேற்றுவதற்கான சங்கல்பம் செய்து விட்டோம். கற்றுக் கொடுப்பதற்கான விருத்தியை வைத்து விட்டோம். ஆக நம்ம வார்த்தையை நாம் அப்படி ஆக்கி கொண்டு விட்டோமா? நாம் நமது வார்த்தையில் அலௌகிகத்தை நிறைக்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் நம் பேச்சு மூலமாகவே நம்மை அறிந்து கொள்கின்றார்கள். சிரேஷ்ட விவகாரத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக நாம் பேசும் வார்த்தைகள் இருக்க வேண்டும். உள்ள நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் வார்த்தை மிகவும் இனிமையாக இருந்தால் மனிதர்கள் எப்படி நம்மை விரும்புவார்கள் என்று பாருங்கள். சில மனிதர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் உள்ள நல்லவங்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய காரியமும் அந்தளவுக்கு நல்லதாக இருக்காது. ஆனால் வார்த்தை மிக இனிமையாக பேசுவார்கள். ரொம்ப நல்லவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ராயலான மனிதர்களாக தோன்றுவார்கள். நாம் வெளியிலும் நல்லவர்கள், உள்ளேயும் நல்லவர்கள், புண்ணிய ஆத்மாக்கள், ஜென்மாந்திரத்தினுடைய தேவகுலத்தை சேர்ந்த தூய்மையான ஆத்மாக்கள். அதனால் நம்ம வார்த்தைகள் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக, நன்மை செய்யக்கூடியதாக, அனைவரையும் முன்னேற்றக்கூடியதாக, தகுதி நெருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறோமா இல்லையா என்று கொஞ்சம் சிந்தியுங்கள். நம்முடைய வார்த்தைகள் வரதானமாக இருக்க வேண்டும். நாம் தேவி தேவதா என்ற சொமான நிலைத்திருக்க இந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். நமது வார்த்தை வரதானமாக இருக்க வேண்டும். பிறருடைய கஷ்டங்களை தூரமாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் வார்த்தை ஒருபோதும் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. பிறருடைய சக்திகளை இழக்க வைப்பதாக இருக்கக்கூடாது. பிறருடைய பாவனையை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அனைவரும் இந்த விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். இப்போது கவனம் கொடுங்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலும், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகான தன்மை நிறைந்ததாக இருக்கட்டும். மகான தன்மையை தூண்டக்கூடியதாக இருக்கட்டும். நாம் வார்த்தைகள் மூலமாக பிறருக்கு நிறைய கொடுக்க முடியும். ஒரே ஒரு திட சங்கல்பம் நாம் எடுப்போம். எந்த வாய் மூலமாக உலகத்துக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டுமோ,
எந்த வாய் மூலமாக உலகத்திற்கு பகவானுடைய செய்தியை கொடுக்க வேண்டுமோ, சக்தியை கொடுக்க வேண்டுமோ, அவர்களை பகவானோடு இணைக்க வேண்டுமோ, அந்த வாய் மூலமாக கடுமையான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்போம். வாருங்கள், நாம் நம் வார்த்தைகளை மகானாக்குவோம். அப்போது நம்முடைய வார்த்தைகள் நினைவு சின்னமாகும், நமது வார்த்தைகளும் மகா வாக்கியமாகும். ஓம் சாந்தி.